யாருடி அண்ணே வரவளா அண்ணன் அண்ணன் டேவியா மத்தாலகார அதான் தங்கச்சி கூப்பிடுறா டெல் மீ ஓ சித்தப்பா ஒரு சின்ன நாதரா ஜீடிரே செட்டாடா அப்படி முடிச்சிட்டே இருக்கிற புண்டையிலக்கு ஏடாடே ஏ பரமம்மா ஓய் நான் சொல்லல எனக்கு ஏத்த ஜோடி வந்தானே என்ன ஜோடி அடியே ஓ அழக பாத்துட்டு அக்கா இவ மூஞ்சல எப்படி இந்த கோமாளி பாரு வாய் பாரு பாருங்க எப்படி இருக்குது என்னது அது யாரடா அது விளக்க மாத்தாடி அடிப்பேன் டேய் மூஞ்சலக பாத்துட்டு ஆத்தூரு வேம்பலகானே வாடி காத்தால ஹூம்பலகினே ஏய் பண்ற வேலையாது ஓம் நமச்சிவாய இந்த கடையில அரிசி இருக்குது அடே இந்த ஊருக்குள்ள நாங்களே ரெண்டு பொட்ட பிள்ளைங்க டேய் பொட்ட பிள்ளைங்க இப்படி நல்லா அழகா நல்லா வளவளன்னு வாழ தண்டாட்டம் நல்லா பளபளன்னு பப்பாளி பழமாட்டம் நல்லா தலதலன்னு தக்காளி பழமாட்டம் இப்படி மடியில ஒடிச்சு கட்டுற மாதிரி வந்திருக்கிறமே வந்திருக்கிறியே கேளு நல்லா ஏண்டா எதுவுமே தோணல கடைக்காரங்க மத்தாலகாரங்க ஒரு டீ கொண்டு வாங்க எனக்கெல்லாம் தோண்டது இல்ல பெண்களை கண்ட ஏதோ ஒண்ணு எடுத்துட்டா தாண்ட பொம்பளைங்க ஒண்ணு பார்த்துட்டு மயங்குவாங்க நான் எடுத்து விடுறேன் நான் சொல்றேன் அது இல்ல அட பாடுவாயா நீ யாரோ பின்னாடி எக்க அடிக்கிறவன் ஏங்க அண்ணா ஓய் பாடல் கேக்குறேன் நல்ல ஒரு கானா பாட்டு எண்ணி கானா பாட்டு பேர் பாட்டு வெயிட் பண்ணுவாயா ஒவ்வொரு ஆளா தான் வருவேன் எதுக்கு அப்படி பேசுறீங்க ஓய் ரியோ என்னப்பா உள்ளார பண்ணாத ஆளே கேக்குற இருக்கிறது அந்த ரெண்டு பாட்டு அதையும் இப்ப வாங்கிட்டீங்க வாங்கிட்டு அப்படியே பின்னாடி வேற ஒரு என்ன வாங்கி பண்ணாத சரி பாட்டு பாட்டா பாட்டு கை நேரிய கண்ணாடி வளைய கண்ணாடி வளைய சத்தம் யா கனவல வந்து தாரியே கண்ணாடி யாரு இல்ல தேவடியா உன்னாட்டோ என்னடா இப்ப யாருமே ஓத்தம்னா நிக்க பாட்டு சொல்லி கொடுத்தாலும் இந்த மரமண்டையில ஏறவே ஏறாது முகரை பாரு தேய்ச்ச மாதிரி பிள்ளைகளை பார்த்து இப்படிதான் பாடுவியா நல்ல பாட்ட பாடுற இத அவங்க போட்டா முடிஞ்சு போச்சுடா ஓய் புண்டை முடி தூங்குறா ஓய் நல்ல வேற பாட்டு ஏதோ பாட்டு எடுத்து ஓ கோட்டா முடிஞ்சு போச்சு மூடிட்டு தான் நிக்கணும் வாசாமி இவன் சாமி கும்பிடுற பெரிய ஆளுப்பா இப்படி சாமி கை வச்சுக்க எப்படி இப்படி சாமி கும்பிடு இப்படியா இப்படி திரும்பி அண்ணாட கேமரா ஓடுது சரி கண்ண மூடு சாமிகிட்ட என்னன்னு வேண்டுவ நாளைக்கே கூட்டு வாடி போயிருந்தானே வேண்டுவ இல்ல சொல்லு எப்படி தெரியுமா வேணும் எப்படி வேணும் சாமி ஈஸ்வரா சாமி ஈஸ்வரா இந்த பாட்டை மட்டும் நல்லபடியா பாடிவிட்டா பாட்டு மட்டும் நல்லபடியா பாடிப்புட்டா இந்த பிள்ளை இங்கேயே உனக்கு காவு கொடுத்துறா புண்ட வாயினே இந்த பாட்டு தானே கேட்டேன் ஏன்னா சாமி போய் காவல் கொடுக்குறேன் நீ ஒன்னலமா மத்தாலகாரனே சரி கோமா நல்ல பாட்டா பாடுடா மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க என்னடா பாட்டு சாமி நீ பாடவே வேண்டாம் பாடுவேன் ஐயோ மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க பாட்டுனா அப்படித்தான் இருக்கணும் பாடுறேன் பாரு வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து முன்னாடி எப்பயுமே காதல் ஒரு கண்ணாடி அத ஒடிச்சிடாம பாக்குறவங்க இல்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல சும்மா வச்சம்பாரு குஞ்சல பதினாறு நிறையாத சர்வமங்கை இவ ஈசகிட்ட வரலாம்னு கேட்டு புண்டை போனால் போகட்டும் அப்படி
இருந்த போதிலும் ஆடாக பிறந்த அப்பமார்களோ அப்பமார்களும் பெண்ணாக கூடிய அருமைக்குரிய தாய் தந்தைமார்களோ மார்களும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு புகழும் சிறந்த நாடு ஆமா. அடியே ஓய். ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளாரே ஏன் எதற்காக 5 மணி பெண்ணுக்கு 5000 பெண்ணுக்கு வேண்டுதலம்மா 5000 அப்பன் ஆமா வேண்டுதல காரணமாக இன்று ஓரிரவு நாடகத்தை சதுராட்டியம் செய்துள்ளார் ஆமாம்மா அம்மா இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளாருங்கல்ல என்ன நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய பக்த மார்கண்டே அடியே ஓய் அவங்கிட்ட கேளு அடியே ஓய் இந்த நாடகத்தில் வேடமிட்டு வெளியே வந்தோமே நாங்கள் யார் நாங்க யாரோட்டு பாப்பா ஆரம்படா போறது எனக்கெல்லாம் தெரியும் சொல்லட்டுமா சொல்லுங்க பொட்டி ஓடி பாப்பா இல்ல அப்படியே சொல்லுங்கப்பா மந்தாரி முல்லை சூடி அடியே என்னுடைய பேரை உரைத்தேன் அல்லவா உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா சொன்னால் புரியும் அம்மா அம்மா மேகம் பளபளக்க மின்னல் ஒளியை போல மாலை பருவமுள்ள சோலை குயிலை போல 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல நான் நடந்தேன் என் பின்னே கடை குலுங்க என்னுடைய பெயரோ மேனகை ஆமா இங்கே நில்லு நம்ம குழந்தை நட்டையா உன் பேர் என்னம்மா அடியே ஓய் 1000 தாதிமார்கள் ஆலங்கள் ஏந்தி வர வாட பருவமுள்ள சோழ குயில போல அடியே ஓய் அண்ணே நெடு நிறந்து பின்னே தடை குலுங்க இடிக்கிறா வந்து குலுங்க அம்மம்மா என்னுடைய பேரோ ஊர்வசி உன்னுடைய பேரோ ஊர வச்சல நாட மூதே புடிச்சவனே ஊர்வசி ஆமா ஏமா ஊர்வசி மேலையாக இருந்தாலும் இருவரையும் பெற்றெடுத்த தாய் தந்தை கேட்டாயே ஒரு கேள்வி எப்படியான கேட்டுவிட்டேன் நானு அப்படி கூட கேட்பானாமே கேட்க மாட்டேன்னு சொல்றமா அப்படி உன்னை போல் மற்றவர்களை போல் அறிவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரிகிரமாகி 10 திங்கள் ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக நான் பிறந்தனா பிறப்பின் ரகசியங்கள் என்ன அடியே நான் பிறந்த இடத்த காட்டுட்டு காசு கூட 20 ரூபா தரேன் பிறந்த இடத்த காட்டாயா நீ கூட பார்க்க மாட்டேன் இருக்குது பின்னாடி இருக்கிறது யாரம்மா தேவாதி தேவர் கூடி
தேவர் கூதியோ தேவர் கூதியோ. அப்படி இல்லடா, ஆ, தேவாதி தேவர் கூடி. தேவாதி தேவர் கூடி. ஆமா, சரி சரி, எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தது தெரியுமா? எப்படி? தேவாதி தேவர்களா ஒரு புறமும், ஒரு புறமும் அசுராதி அசுரர்களா ஒரு புறமும், ஒரு புறமும். தேவ அமிர்தம் பிறந்தார்கள். சரி, அந்த அமிர்தத்தில் முதலாக யார் பிறந்தார்? யாரு? மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தார். மூதேவிங்கிற ஒரு பெண்ணு. ஆமா, உன்னை போல ஒரு மூதேவி. என்னை போல? ஆமா. சரிமா, விடுமா, நான் மூதேவியா கூட இருக்கு அந்த பொண்ணு. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தார். ஸ்ரீதேவிங்கிற பெண்ணு. ஆமா. சரிமா, மூன்றாவதாக ஆ, 10 பெண்கள் நாங்கள் பிறந்தோம். ஓ, 60,000 சப்த கன்னிமார்கள் பண்ணீங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா உள்ள என்னவா வச்சுட்டு வந்துட்டு அப்படி வெளித்தானே இருக்குது உனக்கு சாமானம் சாமானத்துக்குள்ள எதுக்கு போற உள்ளார யாசம் போறாங்க. அப்படியே அம்மாமா. கம்மனு கரியா வருத்தாடா. ஐயோ. ஆமா, என்னடா எல்லாம் பேசுறாங்க, என்னன்னு நீ கேட்கவே மாட்டேங்கிற. அதோட நீங்க அவங்க தான் ஆர்வம் அதிகமா இருக்குது. உன் பொண்டாட்டியெல்லாம் என்ன வந்து கேட்கற அளவுக்கு ஆகி போச்சு இன்னைக்கு. ஏமா அப்படி இருந்தாலும் தேவாதி தேவர் எல்லாம், மும்மூர்த்தி தேவர் எல்லாம் தேவ அமிர்தம் கடைந்தார். எப்படி அமிர்தத்தை கடைகிறாங்க? மந்திரிகளின் மலையை ஒரு மத்தாகவும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பை இழுக்கயிறாக பயன்படுத்தி அசுராதி கூட்டங்கள் தலைபுறமும் தேவாதி கூட்டங்கள் மால்புறமும் நின்று தேவ அமிர்தம் கடைகிறாங்க. அப்படி அமிர்தம் கடை பொழுது அந்த அமிர்தத்தின் வழியாக முதலாக மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறக்கிறார். நம்ம ஓட்டம் படுத்துக்கிச்சு எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க பாரு. ஆமா, அவங்க தான் மூதேவி. எல்லாரும் தூங்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு மனிதனாக பிறந்துட்டா மூதேவியாகப்பட்டது சூழ்ந்தாத்தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். ஆமா, சரிமா. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறக்கிறா. பெண்ணு ஸ்ரீதேவினா யாரு? எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் ஸ்ரீதேவி. மூன்றாவதாக 66,000 கன்னிமார்களும் கார்த்தி அண்ணா அவர்களும் உங்க பேருமா பழனிசாமி அண்ணே. எனக்கு தெரியும். 2 பேர் அப்படி 66,000 கன்னிமார்கள் நாங்கள் பிறந்திருந்தாலும் அடியே எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? கேட்க மாட்டியாடா? என்ன பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோட்டின் தளபதி தேவேந்திர மன்னனிடம் வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை நாட்டியம் புரிவது பரதநாட்டியம். பரதநாட்டியமே எனக்கு வேண்டாம். மன்னர் டாட்டு. சரி, போலாமா? மன்னர் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்க அக்கா கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆமா, ரம்பை. சாமி கண்ணே
நாட்டிய பெண்களா மல்லிகை முல்லிகை கோங்கு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து பன்னீரால் கல்வியால் பட்டாரியால் துடைத்து திருவடி கமலத்தை நாட்டிய பெண்கள் 7 பேரும் பாதத்தை வந்தனம் செய்கிறோம். அப்படியாகட்டும் அப்படியாகட்டும். எங்களுடைய மாதாவும் இந்த கமலத்தை படித்தபடியாக தியாகத்தாளத்தில் பாடி இந்த தேவேந்திரன் இந்திராணி பாதத்தை படித்தபடியாலே என்றென்றும் தீர்க்காயுஷாக இந்த மூவுலகில் வாழ்வார்த்து வாழ வேண்டும். அம்மா திராணி தாயே, அதாவது வந்து பிரிந்து சொன்ன வைரவத்துல கோடான கொடியால் அப்படி எல்லாம் பட்ட போதிலும் அந்த இடத்தில் இருந்து என்னை நாளை முதல்ல தெரியுது என்ன அப்படியா? இதோ வருடத்தில் ஒரு மாதம், மாதத்தில் ஒரு திங்களானால் தேவர் சபை கூட்டுவது என்னுடைய கணவர் தேவேந்திரன் என்னுடைய வேலை. தேவர் சபை அதாவது கூட்டினா தேவர் முன்பதாக நடினம் புரிவது உங்களுடைய வேலை. தேவர் சபை விடிந்தால் தேவர் சபை கூடுகின்றது. அதனால தேவர் சபை அமைத்து வருகின்ற தேவர் முன்பதாக நீங்க நடனம் புரிய வேண்டும் அல்லவா? அதற்கு முன்பதாக இந்த தேவலோகத்தை அலங்கரிக்க வேண்டும். என்னால் ஒன்றை ஒரு வர முடியாது. அலங்கரிக்கிறத பார்த்தா ஆஹா எவ்வளவு அழகாக இருக்குது. அப்படியே ரசிக்க வேண்டும், அமர வேண்டும். அதாவது தாங்கள் சொல்லுகின்ற வேலைகளை செய்வதற்காகவும் அதாவது தாங்கள் முன்னே நாட்டியமாடி அழகக்கூடிய கண்மாங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் தான் நாட்டியமாக தெய்வலோகத்தை அதாவது அலங்கரிக்க வேண்டும். அப்படியாகட்டும். தேவலோகத்தை அலங்கரிங்க. வருகின்ற தேவரை வருகின்ற தேவரை எல்லாம் வரவேற்க வேண்டும் அல்லவா? வாங்க போலாம். ஓம்
சபையாரே கேளுங்கள் சபையாரே, இந்த கதை இப்படியே இருக்க இப்பொழுது சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் எடுத்த பிரம்மதேவன் சபைக்கு தருப்பார்.